அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. உவாக்கடல் ஒக்கின்ற ஊழியும் போன துவாக்கடல் உட்பட்டு துஞ்சினர் வானோர். அவாக்கடலுக்கு உட்பட்டு அழுந்தினர் மன்னோர். தவாக்கடல் ஈசன் தரித்து நின்றானே. அப்படின்னா பௌர்ணமியில் பொங்கும் கடல் போல அளவின்றி பொங்கி உலகை அழிக்கின்ற பல ஊழிகள் சென்றன. இந்த பூமி பௌர்ணமியில பொங்குற கடல் மாதிரி நிறைய வாட்டி இந்த கடல் பொங்கி பூமி அழிச்சு நிறைய காலம் போயிடுச்சு. பூமி என்பது இப்படியே கிடையாது. பல பிரளயங்கள் வந்திருக்குது, பல பேர்கள் இறந்துருக்காங்க, பூமியே பிறட்டி போட்டுக்கலாம் செஞ்சுருக்கு. அந்த அளவுக்கு இந்த பூமி பல தடவை மாறி இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. நம்ம பார்க்குறது நமக்கு ஒரு 50 வருஷம் 100 வருஷம் தான் வாழ்கிறோம். நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியும். தவிர என்ன சொல்கிறாரு, பூமி பௌர்ணமியில் பொங்கும் கடல் போல அளவின்றி பொங்கி உலகை அழிக்கின்ற பல ஊழிகள் சென்று விட்டன. பல காலங்கள் போயிருக்குது. சுக துக்கமாகிய கடலிலே ஆழ்ந்து தேவர்கள் முதலாயினோர் மாண்டனர். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கஷ்டத்துலையும் பெரிய பெரிய இன்பங்கள் என்ன மாதிரி பூமியில் இன்பத்தை அனுபவிச்சதில்லைங்கிறவனும் போயிட்டான். என்ன மாதிரி வாழ்க்கையில் துன்பப்பட்டவன் இன்பங்கிறவனும் போயிட்டான். இது தேவர்களுக்கும் பொருந்தும். இவங்களும் எல்லாமே இந்த பூமியில் அவ்வளவு பெரிய கொடுமையானவனும் அவ்வளோ பெரிய புண்ணியம் என்றால் தியாகராஜ பாகவதர் இந்த தெருவில் தான் உட்காந்து, இந்த வீதியில் தான் உட்காந்து சாரட்டு வண்டியில் வந்தாராம். பெட்டில் குதிரை போட்ட சாரட்டு வண்டியில் தான் வந்தாராம். அவ்வளோ அழகாக பம்ப முடி சும்மா செக்க செவின்னு இருப்பார் ஆள். தங்க தட்டை தான் அவர் சாப்பிட்டு வரோம். யார் தியாகராஜ பாகவதர். அப்போ நம்ம ஒரு வருஷம் தான் வச்சுக்கலாமே. அந்த காலத்தில் இந்த தெருவே ஜெகஜோதியாக இருக்கும். வந்தார்னா அவர் பெண்கள் அவர் மேலே அவ்வளோ ஆசைப்படுவாங்களாம். அவ்வளவு அதாவது மோகன சுந்தரன், ஒளி வீசுகிற முகத்து சொந்தக்காரர் இந்த தெருவில் தான். அந்த தெருவில் இந்த தெருவே புண்ணிய மனுஷங்கிற மாதிரி வாழ்ந்திருக்காரு. சாகும்போது பக்கத்தில் யாருமே இல்லை, சோறுக்கு ஆள் இல்லை. அது இது பகல்னா அது இரவு. எப்படி சாகும்போது அனாதையா ஆதரவு இல்லாமல் கடன் தொல்லையில் எல்லாம் போய் ஒரு கொலகேசுவர் அவர் மேலே ஜெயிலில் இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் படம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் கடங்காரவங்க தான் கைவிட்டு எந்த ஒரு ஆதரவு இல்லாத சோத்துக்குள்ளே காசு இல்லாமல் பட்னியாக கிடந்து ஆளே இவராங்கிற மாதிரி நெருங்கி அனாதையாக கிடந்தார் இந்த பூமியில் தான். அப்போது கௌரவமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர், நிச்சயித்தவங்க நிறைய பேர். இப்படி தான் காலம் போயிருக்குதுன்னு சொல்கிறாரு. சுகதுக்கமாய் கடலை ஆழ்ந்த தேவர்கள் முதலானவர் மாண்டனர். உலகினர் ஆசை கடலுக்கு உட்பட்டு பிறவியை விடாதவரா ஆயினர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதையெல்லாம் தெரியாமல் ஆசைக்கு உட்பட்டு இந்த பிறவியிலிருந்து மீள முடியாமல் கழிக்கிறீங்களே. அவங்களும் ஆசைப்பட்டு தான் வாழ்ந்து வீணாக போயிட்டாங்க. எவ்வளவோ பேர் சுடுகாட்டுக்கு போனவன் பூரா இந்த வழியாக போனவன் எல்லாம் ஆசைப்பட்டு போனவன் தான். நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பேர் நம்ம அதை அவரை பாராட்டி பேசுவோம். எல்லாருமே இறந்ததுனால அவங்க யாருமே இந்த பிறகு இந்த பூமியை ஒழுங்காக வாழலை. இறக்கக்கூடாதுங்கிறத ஆகம சொல்லுவோம். நீ சாகக்கூடாது. சுடுகாட்டுக்கு உடம்பு போயிடுச்சுனாலே அவன் பாவி தான். மறுபடியும் பிறவைக்கு வரணும். அவன் வள்ளலாரோ பட்டினத்தாரோ மறுபடியும் பிறவைக்கு வர வேண்டிய வேலை கிடையாது. இவங்களத்தான் நாடு கொண்டாடும், தேவர்கள் கொண்டாடுவாங்க. இது மாதிரி தான் வாழணும்னு சொல்லுதான். இப்படி தான் நீ மறையணும். அந்த கலையை கற்றுக்க. அவங்க எப்படி அதை கற்றுக்கிட்டாங்கன்றதை கற்றுக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. அவன் என்ன சொல்கிறார், அவர் சுகதுக்கமாய கடலிலே ஆழ்ந்து தேவர்கள் முதலானவர்கள் மாண்டார்கள். உலகினர் நம்மளை சொல்கிறார், உலகினர் ஆசை கடலுக்கு உட்பட்டு பிறவியை விடாதவரா ஆயினார்கள். பிறவியை விடாமல் மறுபடியும் பிறந்துக்கிட்டு இருக்கான்.
ஆசை தானே பிறவிக்கு காரணமாக இருக்குது. மறுபடியும் பிறக்கிறோம். ஆசையினால பாவம் பண்ணுறோம், பாவத்தால் பிறவிக்கு வர்றோம், மறுபடியும் ஆசைப்படுறோம், மறுபடியும் பாவம் பண்ணுறோம். இப்படியே தெரியாமல் செஞ்சு பிறவி என்பது நீங்க முடியலை, நமக்கு தெரியலை. ஆனால் அந்த உயிருக்கு தெரியும். எவ்வளவோ காலம் நான் பிறந்துட்டேன்டா, என்ன கொண்டு போய் ஏண்டா சேர்க்க மாட்டேங்கிற அப்படின்னு உயிர் வேதனைப்படும். அந்த உயிருக்கு கோசம் நம்ம காதில் கேட்காது. அது கெஞ்சும் நம்மளை, நல்லது பண்ணி புண்ணியத்தை பண்ணு, இந்த பிறவியாவது என்னை கொண்டு போய் சேர்க்க மாட்டியா, நல்ல விஷயங்களை கற்றுக்கேண்டா, நல்ல விஷயங்களை கேளண்டா, நல்லதை பற்றி நினையண்டா. அது கெஞ்சும். நமக்கு அதெல்லாம் நான் சப்பாத்தி வேணும் சாப்பிடலாம். அதே சாப்பாடு இன்னைக்கு நல்ல சூப்பரான சாப்பாடு, எங்கே சாப்பிடலாம், நான் வந்தானா ஒரு 500 ரூபா வாங்கலாம், இப்படி தான் போகுமே தவிர. ஆமாம், உலகினர்ன்றாங்க. உலகம் என்னது? ஆசையும் பாசத்துக்கும் உட்பட்டவர்களே, உங்கள் புத்தி இப்படி வேண்டு இவ்வளோ பேர் போயிட்டாங்க, இவ்வளோ காலம் போயிடுச்சு. ஆனாலும் நீங்கள் மட்டும் பூமியில் நிரந்தரமாக வாழ்வோன்னு நினைக்காதீங்க. இந்த வழியாக எவ்வளோ பேர் போயிட்டாங்க சுடுகாட்டுக்கு. எவ்வளோ நாள் தான் பைக்கில் போகிறது, காரில் போகலாம் அப்படின்னு கார் வாங்குவோம். அதான் சொல்லிட்டேன், என்னத்தை வாங்கினாலும் காலம் என்பது ஒரு நம்ம ஆயுசை கணக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ காலம் நீ காரில் போகணுமா, போய்க்கடா, எப்படியாச்சும் ஒரு நாள் வண்டியில் தான் போகிறேன். எந்த வண்டியில்? அந்த வண்டி தான் போகிறேன். அப்போ காரில் போனால் என்ன, எதில் போனால் என்ன? நீ எதுலேயுமே போகாமல் பட்டத்தார் மாதிரி மறைஞ்ச போறியா, வள்ளலார் மாதிரி ஜோதியாக போறியா, அப்போ தான் நீ இறைவனுக்கு செல்ல பிள்ளைய மாறுற. செத்தவனுக்கு மறுபடியும் பிறவி உண்டுன்றாங்களாம் சொல்கிறாரு. அவா கடலுள் உட்பட்டு அழிந்தினர் மன்னோர். அவா கடலுள் உட்பட்டு அழிந்தினர் மன்னோர் அப்படின்னா உலகினர் ஆசை கடலுக்கு உட்பட்டு பிறவியை விடாதவர் ஆனார்கள். ஆனால் ஈசன் ஆனந்த கடலிலே நிலையாக நின்று அருளுகிறான். ஈசன் எங்கே இருக்காரு? ஆனந்த கடலிலே நிலையாக நின்று அருளுகிறான். அப்படின்னா நான் முதல் சொன்ன ஆனந்தம் எங்கே சொன்னார்? ஆசை விட்டால் உள்ளத்தோட ஆனந்தம் சொன்னார். இவங்கெல்லாம் ஆசைப்பட்டவங்க அப்புறம் சுடுகாட்டுக்கு போனதுனால அந்த ஈசனுடைய ஆனந்தமான நிலையை அடைய தெரியாதவங்களாம் போயிட்டாங்க. ஆசையை விட்டிருந்தா ஈசனோடு ஒன்றி இருப்பாங்க. இன்னைக்கு பட்டினத்தார் ஆனந்த கடலில் இருக்கார், வள்ளலார் ஆனந்த கடலில் இருக்கார். ஈசனோடு ஒன்றி பட்டினத்தார் ஈசனும் பட்டினத்தார் வள்ளலார் இன்னைக்கு ஆனந்த கடலில் அப்படியே சந்தோஷமாக விளையாடுறாங்க 2 பேரும் பிள்ளைங்களா. நாம் என்ன பண்ணுறோம்? அவங்ககிட்ட நாம் அவங்ககிட்ட போய் எனக்கு அந்த ஞானத்தை கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறோம். நாம் என்ன கேட்குறோம்? எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு கல்யாணம், என் பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும். அவர்கிட்ட போய் அவர் பற்று விட்டவர், அங்கே போய் நமக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியல. எனக்கு உங்களை மாதிரி நானும் ஜீவசமாதி ஆகணும்னா எனக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஐயா. சொந்த வீடு வேணும் ஐயா. இப்படித்தான் அங்கே போய் அவங்க கிட்ட போய் கேட்க தெரியல. அதாவது கூடம் தெரியாமல் நம்ம சாமி ஆடுறோம், எங்கே போய் என்ன கேட்கணும்னு தெரியல. அப்புறம் எப்படி நமக்கு இறைவன் தெரிவார்? சொல்லிட்டாரா? என்ன சொல்றாரு அவரு? ஊழிகள் பல சென்றாலும் இறைவன் அழியாது நின்று ஆசையை விட்டவருக்கு ஆனந்தம் அளிப்பவனாக உள்ளான். எவ்வளவு காலம் போனாலும் சரிதான், ஆசை விட்டவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் ஆனந்தமான கடலுக்குள்ள தான் ஆடுகின்ற அந்த கடலுக்குள்ள அவங்களே சேர்த்துக்கிட்டு குளியது போடானே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் சுடுகாட்டை காட்டுகிறான் அப்படிங்கிறது இந்த செயலில் சொல்றாரு. கரை கடந்திடல